கடித்தானே தந்தானோ தந்தன கடித்தானே தந்தானோ தந்தன கடித்தானே தந்தா தந்தன கடித்தானே தந்தா தந்தன கடித்தானோ தந்தானோ தந்தன கடித்தானோ தந்தானோ. நான் உங்கள் நடிகர் பசுபதிராஜ் பேசுகிறேங்க. நடிகராக ஆகணுன்ற ஆசையில் நான் நிறைய படங்களில் முயற்சி பண்ணி சின்ன சின்ன கேரக்டராக நடிச்சிட்டு வர்றப்போ தான் சிவி குமார் சார் திருக்குமரி என்டர்டெயின்மெண்ட் அந்த நிறுவனத்தில் நிறைய படங்கள் பண்ணாங்க. அட்டகத்தி, பீஸா, சூதுகவும் இப்படி எல்லா படங்கள்லேயும் நான் புகைப்படம் கொடுத்து வாய்ப்பு கேட்டு ஆடிஷன் பண்ணேன். அதில் எந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைக்கல. அப்படி இருக்கிறப்ப தான் கொங்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக முண்டாசுப்பட்டின்ற ஒரு படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு சந்தோஷமாக போய் புகைப்படம் கொடுத்து நான் வாய்ப்பு கேட்டேன். ஆடிஷன் பண்ணாங்க. ஆடிஷன் பண்ணதில் கொங்கு தமிழ் பேசி அந்த ஸ்கிரிப்டில் உள்ள டயலாக்கை நான் பேசி நடித்து காமிச்ச பிறகு என்னை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி ஒரு நல்ல பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் ஒரு பயமான சில விஷயத்துலாம் நடந்தது. காரணம் என்னென்னா, என்னை செலக்ட் பண்ணதும் ஏடி சுரேஷ்ன்றவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நல்லா தொப்பை போடணும் அப்படின்னாரு. அப்போ நான் நார்மல் இதே பாடியில் தான் இருப்பேன். தொப்பை எங்கடா போகிறது, நமக்கு தொப்பையே வராது அப்படின்னு சரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்படி இருந்தும் உடம்பு ஏறுற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளை எங்கே அவாய்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்தேன். நான் லொக்கேஷன் போன பிறகு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன். சத்தியமங்கலம், சென்னை டு சத்தியமங்கலம் போகிறதுக்கு ஈரோடு போய் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஈரோடு வரைக்கும் ட்ரெயினில் டிக்கெட் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் என் பேரே விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ண பிறகு உங்கள் பேர் சொல்லலையே அப்படின்ற பிறகு அதுக்கப்புறம் சொல்லி எனக்கு தனியாக டிக்கெட் போட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. டீமாக தான் போனோம், ஆனால் டிக்கெட் மட்டும் தனியாக போட்டாங்க. அப்போ தான் அப்பாடான ஒரு சந்தோஷம் வந்து. ஏன்னா அவருடைய நிறுவனத்தில் நான் நிறைய படங்கள்லாம் ஆடிஷன் பண்ணியும் வாய்ப்பு கிடைக்கலன்ற ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கிறப்போ இப்படியும் நடக்குது, அப்போ இந்த படமும் அப்படி தானோன்னு நான் கவலையோடு இருந்தேன். பட் ஆனால் அங்கே போனேன். அங்கே போனதும் ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. அங்கே இருக்கிற களத்தினுடைய சூழ்நிலை என்னென்னா, ஏடி சுரேஷ் என்னை தொப்பை போடணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தொப்பையும் ஏறல. நானும் ட்ரை பண்ணேன், ஒன்றும் நடக்கலை. அப்புறம் ஆளுகளை மாற்றிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் இருந்தேன். அங்கே போனால் உண்மையிலேயேங்க என் கெட்டப்பில், என் மீசையில், என்னோட தாடியில் ஒரு ஆள் நிற்கிறாரு. பயமுறுத்திட்டார். அவர் சொன்ன மாதிரி நல்லா பில்ட்டாக இருந்தார், தொப்பையாக இருந்தார். அடாடா போச்சுடா, நம்ம இப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு பயத்தில் இருக்கிறப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா அவரும் எங்கள் கூட நடித்தார். அவர் பேர் திருப்பூர் மீசை கணேஷன் பேர், நல்ல நண்பர். அப்புறம் அந்த கேரக்டர் எனக்கு தான் அந்த பொட்டிக்கடை மீசை கேரக்டர் டைரக்டர் எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் தொடர்ந்து அந்த படத்தில் அந்த கேரக்டர் ட்ராவல் ஆக தான் இந்த படத்தில் நம்ம இருக்குன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் எனக்கு கிடச்சிது. அந்த படத்தினுடைய தொடர்பு தான் ராட்சசனில் நான் போலீஸாக நடித்தேன். ராட்சசனில் போலீஸாக நடித்ததை பார்த்துட்டு கேரளாவில் அந்த படம் நல்லா ஹிட் ஆச்சு, ராட்சசன். அதை பார்த்துட்டு தான் எனக்கு ஜனகணமன படத்தில் ஒரு போலீஸ் மூர்த்தின்னு ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்தாங்க. அப்படி நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 100 கம்பெனி இருக்குன்னா 79வது கம்பெனியில் நமக்கு வாய்ப்பு இருக்கா, 28வது கம்பெனியில் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்போ 100 கம்பெனியை நம்ம புகைப்படம் எடுத்துக்கிட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த 28வது கம்பெனியும் 79வது கம்பெனியும் நமக்கு அகப்படுறப்போ தான் முண்டாசுப்பட்டி, ராட்சசன், மாநகரம், கைதி, மலையாளத்தில் ஜனகணம இப்படியான படங்கள் நமக்கான வாய்ப்பை நிச்சயம் கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நடிகர் பசுபதிராஜ்.